கிரிக்கெட்ல நடந்த ஒரு சில நக்கலான சம்பவங்கள். அதுக்கு முன்னாடி தோனி உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் அடிச்ச பால ஃபீல்டர் என்னவோ கரெக்டா தான் ஃபீல்டிங் பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன பால கீப்பருக்கு மேல 4 லைன் குள்ள வீசியிருப்பாரு. செகண்டா கேமராமேன் பண்ண ஒரு சம்பவம். ஆர்சிபிக்கு பஞ்சாபுக்கு நடந்த மேட்ச்ல டக் அவுட்ல இருந்த தவானை காமிச்சிட்டு அவர மாதிரியே இருக்க டூப்ளிகேட்ட காமிச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்த பேரும் சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு சம்பவம். ஏன் விராட் கோலி விழுந்து சிரிச்சிருப்பாரு ஃபீல்டிங்ல. பும்ரா கூட ஏற்பட்ட ஒரு பஞ்சாயத்தை கருண் நாயர் பேசி தீர்த்துட்டு இருப்பாரு ஃபீல்டர் கிட்ட எல்லார்ட்டையும். ஆனா ஹிட்மேன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா நெக்ஸ்டா ஃபேப் டு பிளஸிக்கு பால் பாய் பண்ண இந்த ஒரு சம்பவம். ஒண்ணுமே தெரியலையே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நீங்க பார்த்த பண்ணியான சம்பவங்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். கிரிக்கெட்ல நடந்த ஒரு சில நக்கலான சம்பவங்கள். அதுக்கு முன்னாடி தோனி உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் அடிச்ச பால ஃபீல்டர் என்னவோ கரெக்டா தான் ஃபீல்டிங் பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன பால கீப்பருக்கு மேல 4 லைன் குள்ள வீசியிருப்பாரு. செகண்டா கேமராமேன் பண்ண ஒரு சம்பவம். ஆர்சிபிக்கு பஞ்சாபுக்கு நடந்த மேட்ச்ல டக் அவுட்ல இருந்த தவானை காமிச்சிட்டு அவர மாதிரியே இருக்க டூப்ளிகேட்ட காமிச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்த பேரும் சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு சம்பவம். ஏன் விராட் கோலி விழுந்து சிரிச்சிருப்பாரு ஃபீல்டிங்ல. பும்ரா கூட ஏற்பட்ட ஒரு பஞ்சாயத்தை கருண் நாயர் பேசி தீர்த்துட்டு இருப்பாரு ஃபீல்டர் கிட்ட எல்லார்ட்டையும். ஆனா ஹிட்மேன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா நெக்ஸ்டா ஃபேப் டு பிளஸிக்கு பால் பாய் பண்ண இந்த ஒரு சம்பவம். ஒண்ணுமே தெரியலையே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நீங்க பார்த்த பண்ணியான சம்பவங்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.